வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அலுமினியம் பாத்திரம் எப்படி யூஸ் பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அலுமினிய பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுற விதமாக யூஸ் பண்ணோம்னா, இதை நம்ம வந்து என்னென்ன தேய்ச்சி கழுவணும், இதில் என்னென்ன போடலாம், என்னென்னலாம் போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் காரில் உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வியாபாரத்துக்கு போகிறதுக்காக பாத்திரமெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்க. அன்னக்கூடை, பானை எல்லாமே இருக்குதா. இப்படி தான் காரில் ஏற்றி கொண்டுட்டு போவாங்க. இப்போ வந்து நம்ம அலுமினிய பாத்திரத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம், எப்படி என்ன தேய்ச்சி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அலுமினிய பாத்திரத்தை எதை வச்சு தேய்ச்சா அழுக்கு போகும், எதை வச்சு தேய்ச்சா அழுக்கு போகாது, இங்கெல்லாம் தேய்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் என்னெல்லாம் உள்ளே போட்டு வைக்கலாம், என்னெல்லாம் போடக்கூடாதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். அலுமினிய பாத்திரம்லாம் ஓட்டை விழுந்தால் எப்படி அடைக்கிறதுன்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம சேனலில் ஹோம் பேஜில் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தும் முறை மற்றும் உற்பத்தி இதெல்லாம் வந்து ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அலுமினிய பாத்திரத்தை பற்றியே. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த பாத்திரம் இங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கே, இங்கே மட்டும் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு. எப்பயுமே நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்தில் இங்கே ஃபுல்லாக நல்லா தேய்க்கலாம். நம்ம அடியில் வந்து எப்பயுமே ரொம்ப தேய்க்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு நம்ம நெருப்பில் வைக்கிறதுனால அதோட தடிமன் வந்து கொஞ்சம் லைட்டாக லேயர் மாதிரி இருக்கும். பட்டுனது சீக்கிரம் ஓட்டை விழுந்துடும். அதனால் கொஞ்சம் நம்ம அடியில் நல்லா அழுத்தி தேய்க்காமல் இதை வந்து இங்கே மட்டும் அழகாக தேய்ச்சி நம்ம வந்து உள்ளே தானே அதிகமாக பழங்க போகிறோம். பாத்திரத்துக்குள்ளே வந்து நம்ம நல்லா தேய்ச்சி கழுவலாம். எண்ணெய் வச்சு தேய்ச்சி கழுவலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே தேங்காய் நார் பெஸ்ட்டு. தேங்காய் நார் நம்ம வீட்டில் தேங்காய் வாங்குவோம்ல சமையலுக்கு, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைங்க தேங்காய் நார் கிடைக்கல அப்படின்னா பிளாஸ்டிக் நார் இருக்கு பாருங்கள், அது வச்சு தாங்க நம்ம அலுமினிய பானையை கழுவணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த சில்வர் கம்பிலாம் இருக்குல்ல, அந்த கம்பி ப்ரஷ் வச்சு தேய்ச்சாதான் நல்லா பளபளன்னு மின்னும் அப்படிங்கிறதுக்காக தேய்ப்பாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அது தப்பு. சீக்கிரம் வந்து ஓட்டை விழுந்துடும், பானை தேஞ்சு போயிடும். இந்த பானை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். பார்த்தா அப்படி தெரியுதா? 3 வருஷமாக அந்த பானையை நான் யூஸ் பண்ணுறேன். இது இன்னுமே கிடக்கும், அது பாட்டுக்கு ஓட்டை விழுந்தாலும் நான் அடைச்சிருவேன். உங்களுக்கு எப்படின்னு அடைக்க தெரியாதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதோட லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். போன வாரம் தான் அந்த வீடியோ போட்டேன், அது வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இதில் என்னெல்லாம் போடலாம், என்னெல்லாம் போடக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அலுமினியத்தில் நம்ம புளிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே போடக்கூடாது. புளிப்பானா என்னென்னு கேட்குறீங்களா? என்னென்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல புளிப்பாக இருந்தால் புளி. நம்ம வந்து புளியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு இதுக்குள்ளே போடக்கூடாது. இப்போ 1 கிலோ புளி வாங்குகிறேன், வாங்கின புளியை இடம் இல்லைங்க அப்படின்ட்டு அலுமினிய பானைக்குள்ளே வச்சிங்கன்னா அலுமினியம் வந்து அந்த புளி வந்து அரிச்சிரும். இப்போ நம்ம பித்தாளை பானை விளக்குறோம், பித்தாளை குத்து விளக்கு, காமாட்சி விளக்கெல்லாம் விளக்குறோம்ல, நம்ம எதுக்காக புளி வச்சு தேய்க்கிறோம்? அது வந்து பளபளப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த புளிப்பு தன்மையே அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி நாள் ஆக ஆக 1 நாள் 2 நாள் ஒன்றும் பண்ணாது. நம்ம இதில் அடிக்கடி வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பானையை அரிச்சிரும். சரிங்களா? அடுத்து புளிப்பாக இருக்கக்கூடியது என்னது? புளிச்ச கஞ்சி, பழைய தண்ணி, பழைய சோறோட கஞ்சி தண்ணி, இதை நீங்கள் அப்படியே இதில் அடிக்கடி அலுமினியத்தில் வந்து யூஸ் பண்ணி வச்சு, அதாவது ஊற்றி வச்சுக்கலாம். 1 நாள் 2 நாள்லாம் அவசரத்துக்கு ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு குண்டானில் ஆட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அது வீணாகவே போச்சு. அந்த மாதிரி சீக்கிரம் வந்து வீணாக போயிடும். ஓட்டை விழுகுமானா ஓட்டையெல்லாம் விழுகாது, அரிச்சிரும், வீணாக போயிடும். அப்படியே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகி போயிடும். அடுத்து வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து இழுக்கிறது, தண்ணி ஊற்றி வச்சா நம்ம இழுப்போம்ல,
அப்படி நம்ம இழுக்க செய்யலை அது சீக்கிரமே ஓட்டை விழுந்துடும். அலுமினியத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதுனால மட்டும்தான் ஓட்டை விழுகுமானா கிடையாது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அது பொய்யா இருக்கும். நிறைய நீங்கள் உங்கள் வீட்டிலே நிறைய பெரிய பெரிய தேக்ஸ் அலுமினிய தேக்ஸெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, நீங்கள் டெய்லி அதில் துணி துவைப்பீங்க, பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வைப்பீங்க, அது ஓட்டையாகுதானா? அதனால ஓட்டையாகாது. அலுமினியம் எப்பயுமே தண்ணி ஊற்றுறதுனால ஓட்டையாகாது. அது நிறைய பேரோட அறியாமல். இப்போ தண்ணி பெரிய டப்பில் ஊற்றி வச்சுருக்கீங்க, அதை வந்து குளிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நவுத்தி வைக்கணுங்கிறதுக்காக இப்படி இழுப்பீங்க பாருங்கள். அந்த இழுக்கிறதுல தான் அடிக்கடி நம்ம இழுத்து இழுத்து அந்த இடம் வந்து தேஞ்சு போய் ஓட்டையாகிறது. சரிங்களா? அலுமினியங்கிறது ஒரு ஒரு பேப்பர் மாதிரி தான் இது. இப்போ இதுலேயே அலுமினியத்திலே பார்த்திங்கன்னா இண்டேலியம்னு இருக்குது, இண்டோலியம், நிறைய வெயிட்டோடைய குக்கர்லாம் இருக்குது. ஈயச்சட்டி நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம், ஈயச்சட்டின்னு. இது பேர் அலுமினியங்கிறாங்கல்ல. அலுமினியம் ஈயம் ரெண்டுமே ஒன்று தாங்க. அலுமினியங்கிறது இங்கிலீஷு ஆங்கில வார்த்தை, ஈயங்கிறது தமிழ் வார்த்தை, அவ்வளோதான். அந்த காலத்தில் உள்ளவங்களாம் நிறைய பேர் என்ன இப்போ உள்ள சில்வரில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் வயசானவங்க ஒன்று மண்சட்டிலேன்னா அதுக்கு அடுத்தது ஏழைகள் அலுமினியத்தில் தான் சமைப்பாங்க. அவங்களாம் நல்லா இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய வருஷம் அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருப்பாங்க, தெரியுங்களா? சில்வர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஓட்டை விழுந்தால் அதை வந்து அடைக்க முடியாது. வெடிப்பு விழுந்தால் அதை வந்து வெல்டு தான் வைக்க போகணும். அந்த சின்ன பாத்திரத்துக்காக வெல்டு வைக்க நீங்கள் போனீங்கன்னா வச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வெல்டு வைக்கணும்னா 100 ரூபா 50 ரூபா கேட்பாங்க. சில்வர் 1 கிலோ நீங்கள் வாங்குறது வந்து விலை கூட இருக்கும். 1 கிலோ 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. இது வந்து 1 கிலோ 350 ரூபா அலுமினியம். இப்போ 1 கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்குகிற சில்வரை நீங்கள் வந்து பழசில் போடும்போது 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? வெறும் 50 ரூபா. ஆனால் அலுமினியம் நீங்கள் வாங்குறது கிலோ 350 ரூபா, நீங்கள் பழசில் போடும்போது கிலோ 150 ரூபா. இப்போ இது எவ்வளோ பணம் டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அடுத்து வந்து அலுமினியத்தில் என்னென்ன பொருட்கள் போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு போடக்கூடாதுங்க. உப்பு போட்டிங்கன்னா அதுவும் அதோட அந்த ஊர்ப்புத்தன்மையால் கொஞ்சம் போட்டே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். போட்டு 1 நாள் 2 நாள் அதே தான், 1 நாள் 2 நாள்லாம் வச்சுக்கலாம். போட்டே வச்சுருந்தோம்னா அந்த உப்போட தன்மை வந்து இதை வந்து அரிச்சிரும். இது அலுமினியத்தில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில்வர்லேயுமே நீங்கள் தண்ணி ஊற்றியே வச்சுருந்தீங்கன்னா கருப்பாக விழுகும். அலுமினியத்தில் வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுதோ அதே தான் சில்வர்லேயும். சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி வச்சுருந்தா கருப்பு புள்ளியாக விழுக ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத சில்வர் பாத்திரம் வந்து அப்படியே கருப்பாக சேடாக மாதிரி இருக்கிறோம். அதை நீங்கள் தேய்ச்சி கழுவையில் அது ஓட்டை விழுந்துடும். ஆனால் அலுமினியம் அப்படி கிடையாது, நீங்கள் தேய்ச்சி கழுவுனாலும் ஓட்டை விழுகாது. இதுதாங்க. இதில் வந்து இப்போ நம்ம இது என்னென்னலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோமா? தண்ணி, பழைய கஞ்சி, உப்பு, புளி இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. மற்றபடி நம்ம டெய்லி இதில் நல்லபடியாக சமைக்கலாம், நல்லா தான் இருக்கும், நல்லா யூஸ் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு அலுமினியம் பாத்திரங்கள் சார்பாக ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அலுமினிய பாத்திரம் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கிட்டோம். எதை வச்சு விளக்கக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.